Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். இந்த பில்டிங் எல்லாம் அதுக்கப்புறம் தண்ணி ஃபோர்ஸ்டா வந்து இது சுத்தமா சாஞ்சிச்சு சாயிருக்கும். இதெல்லாம் இந்த பில்டிங்லாம் சுத்தமா உள்ளலாம் அரிச்சிருச்சு. தண்ணி இங்கேருந்து ஒரு 5 அடி மட்டும் இங்கேருந்து கழுத்தளவு. ஆமாம், கழுத்தளவுக்கு இங்கே தண்ணி 3 நாளாக கரண்ட்டே இல்லை எங்கள் ஊரில். நாங்கள் எந்த வீடியோ நியூஸ் பார்க்குறது? 3 நாளாக கரண்ட் இல்லை. நீங்கள் நியூஸ் பார்த்தா தான் தெரியும். ஒரு தண்டோரா கிடையாது, ஒன்றுமே கிடையாது. தூங்கி அஞ்சாதான் எங்களுக்கு தண்ணி வந்துன்னே தெரியும். இன்னும் அது நைட்டில் வந்து நாங்கள் எல்லாம் போயிருக்க வேண்டியதான். பில்டிங்கே இன்னும் கட்டி முடிக்கல, அரைகுறையமாக தான் இருக்குது. சரி, வேறு சூழ்நிலை இல்லை, அதனால வந்தாச்சு. கொஞ்சம் நல்லா இருக்குது. அதில் கொஞ்சம் விவசாயம் பண்ணியிருந்தோம், அதை வச்சு அப்படியே பார்த்துருந்தோம். விவசாய நிலமும் எல்லாம் தண்ணி வந்து அதுவும் பாழாக போச்சு. இப்போதைக்கு சேஃப் இல்லை, ஆனால் இருந்தாலும் பகலில் இங்கே தான் இருக்கும். நைட்டில் எதிர்க்க மாடியில் எல்லாமே மழையில் போயிடுச்சு. பாத்திரம் எல்லாமே போயிடுச்சு. இது எங்கள் சின்ன மாமனார் பக்கத்தில் வீடு. அவரும் தான் கொஞ்சம் மழையில் வீடு எழுந்துட்டார் இந்த வெள்ளத்தில். எங்கள் வீட்டுக்காருக்கு கால் பண்ணாங்க, நாங்கள் மாடியில் இருக்கோம், எங்களை வந்து காப்பாற்றுங்க. எங்களை சேவ் பண்ணிட்டு அவர் போகிறதுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு. அவங்க வீட்டுக்கு போக முடியல. அவரோட ஃப்ரெண்டை வச்சு கயிறு கட்டி போனாங்க. இவங்கள தள்ளுன உடனே போக முடியல, ரிட்டன் வந்துட்டாங்க. அவங்க தண்ணியில் குதிச்சிட்டாங்க. 6 மணிக்கு கூட ஃபோன் பண்ணாங்க. இதே போல் நாங்கள் மெத்தியில் இருக்கோம், எங்களை யாரும் வர முடியல, வெயில் எனக்கு யாருனா காப்பாற்றுங்க, எங்கள் ஃபயர் ஹவுஸ் ஃபோன் பண்ணுங்க. அவங்க ஃபயர் ஹவுஸ் ஃபோன் ஃபயர் ஹவுஸ் ஃபோன் பண்ணக்குள்ள எங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் வேணும். அவங்களாலையும் தண்ணி இல்லை, மீறி போக முடியல. மறுநாள் தண்ணி வடிஞ்சா போகிற தான் அவங்க போய் 2 பேர் தான் நைட்டில் ஒரு 12 மணி 1 மணிக்கு தான் 2 பேரை மட்டும் மீட்க முடிஞ்சுது. அவர் வந்து மறுநாள் தான் காலையில் தான் அவரை பாடியை தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. பேஸ்மெண்ட் இடிஞ்சிருக்குது, அப்பவும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்களா? ஆமாம், வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன பண்ணுறது, வேற பசங்களை எல்லாம் பார்க்கணும்ல. இருந்தாலும் கீழே அடியில் அவ்வளோத்துக்கு அரிச்சிருக்குது. பயம் இருக்கா? கொஞ்சம் பயம் இருக்கு. பகலில் அப்படியே கொஞ்சம் இருக்கும், நைட்டில் எடுத்துக்கிட்டு மாடியில் போய் தங்கிக்கிறோம். பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? இல்லை, பாப்பா அதை ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறாங்க. இங்கே வெள்ளம் பாதிச்சிருச்சு, இவ்வளோ சூழ்நிலை, கரண்ட் இல்லை, 4 நாளாக தெரியாது. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ், தங்குற இடம் கட்டியே ஆகணும், பிள்ளைக்கு சாப்பாட்டுக்கு ஃபீஸ் கட்டியே ஆகணும். இதை அதுக்காக நம்ம உழைச்சி தான் ஆகணும். நம்ம சம்பாரித்து கொடுத்து அவங்கள அனுப்பணும். அது அன்றைக்கி வந்து நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம். காலையில் விடிக்கலாம் ஒரு 5:30 மணி இருக்கும். 5:30 மணிக்கெலாம் வந்து ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. தூங்கி ஏஞ்சிரு எல்லாம் வந்து கத்துறாங்க, ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு, ஏந்திரங்கன்னு கத்துறாங்க. அப்போ எங்களுக்கு தண்ணி வருதுன்னே தெரியாது. ஃபுல்லாக ஒரு 10 நிமிஷத்தில் ஃபுல்லாகவே ரோடு ஃபுல்லாக தண்ணி. 1/2 மணி நேரத்தில் அதோட அந்த இங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் வரைக்கும், அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே தண்ணி ஆயிடுச்சு. அங்கே எங்கெல்லாம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் எங்களை ஒரு 10 பசங்க வந்து எங்களை மட்டும் கூப்பிட்டு போனாங்க. இந்த பில்டிங் எல்லாம் அதுக்கப்புறம் தண்ணி ஃபோர்ஸ்ட்டாக வந்து இது சுத்தமாக சாஞ்சிச்சு சாயிருக்கும். இதெல்லாம் இந்த பில்டிங்லாம் சுத்தமாக உள்ளலாம் அரிச்சிருச்சு. அது யார் பில்டிங்? அது எங்களுது. உங்கள் பில்டிங்? ஆமாம், சுத்தமாக உள்ள வரைக்கும் இதாகிடுச்சு. மண்ணு பூரா அரிச்சு ஃபுல்லாகவே இதாகிடுச்சு. தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு? தண்ணி இங்கேருந்து ஒரு 5 அடி மட்டும் இங்கேருந்து கழுத்தளவு. ஆமாம், கழுத்தளவுக்கு இங்கே தான் தண்ணி. அந்த கடை உள்ளலாம் என் தண்ணி ஏறிச்சு. அங்கே சுத்த சேர் இருக்கு பாருங்க, கடை உள்ளலாம் ஏறிச்சு. இது அதாவது ஒரு முன்னறிவிப்பே இல்லை யாருக்கும். எங்களுக்கு தெரியல தண்ணி வருதுன்ற. ஏன்னா எல்லாம் கேட்டோம் நாங்கள், ஏன் நீங்கள் வீடியோலாம் நியூஸ்லாம் பார்க்கலையான்னு கேட்குறாங்க. 3 நாளாக கரண்ட்டே இல்லை எங்கள் ஊரில். நாங்கள் எந்த வீடியோ நியூஸ் பார்க்குறது? 3 நாளாக கரண்ட் இல்லை. நீங்கள் நியூஸ் பார்த்தா தான் தெரியும். ஒரு தண்டோரா கிடையாது, ஒன்றுமே கிடையாது. தூங்கி அஞ்சாதான் எங்களுக்கு தண்ணி வந்துன்னே தெரியும். இன்னும் அது நைட்டில் வந்து நாங்கள் எல்லாம் போயிருக்க வேண்டியதான் கும்பலாக. ஆமாம், நைட்டு வந்து எனக்கு தெரியாது. விடிகால 5:30 மணிக்கெல்லாம் எஞ்சிரும். முன்னாடி வந்தவங்க வந்து எழுப்புறாங்க. எங்கள் வீட்டில் மேலே இருந்து வந்து எழுப்புறாங்க. மேலே தான் தங்கியிருக்கீங்க? ஆமாம், மேலே தான் தங்கியிருந்தோம். இப்போ இந்த ஆபத்தை உணர்ந்து தான் தங்கியும் இருக்கீங்களா மேலே? இல்லை, இப்போ வந்து நாங்கள் வெளியில் எங்களுக்கு வீடு இதுதான், வேறு எங்கேயும் வீடு இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது, இந்த ஃபுல்லாக அரிச்சிச்சு. நாங்கள் அந்த கீழே மட்டும் இப்போ இருக்கோம். இருந்தாலும் இது சேஃப்டி தானா? சேஃப்டி வேறு. நாங்கள் வெளியில் இப்போ சொந்தக்காரங்க வெளியில் 2 நாளாக இருந்தோம். பசங்களை எங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்கள வச்சு நாங்கள் மற்றவங்க வீட்டில் எப்படி இருக்க முடியும்? சரி, ஆமாம். அடுத்தது சரி, கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிருக்கு, அதனால் சரி. இருந்தாலும் ரொம்ப தண்ணி அரிச்சு அப்படி கீழே உள்ள அந்த பேஸ் மட்டுமே காலியாக இருக்குது. நாங்கள் பகலில் மட்டும் இங்கே நைட்டில் வந்து வெளியில் இருக்கிறோம். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னடா இது இப்படி கஷ்டப்பட்டு கட்டியிருப்பீங்க, ஏன்னா இன்னும் கட்டியே முடிக்கலை. ஆமாம், எப்படி இருக்குது உங்களுக்கு? கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கஷ்டப்பட்டு தானே சேர்த்து. ஆமாம், சொல்லுங்கள். அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சோம். அதுவும் இன்னும் இன்னும் வேலை முடிக்கலை. அப்புறம் வேறு என்ன பண்ணுறது, இது இயற்கையோட இது வந்து எங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு.
இருந்தாலும் ஒரு முன்னறிவிப்பு இருந்துருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு அலர்ட்டாக இருக்கலாம். அதான் ஏதாச்சும் இன்னும் நிறைய குடும்பம் முன்னறிவிப்பு இல்லாதால நைட்டில் வந்ததுன்னா நிறைய பேர் போயிருப்பாங்க இதுலேருந்து. எங்களால் வெளியே போக முடியாதுல்ல, ஃபுல்லாகவே தண்ணி பசங்களை விட்டு நாங்கள் எங்கே வெளியே போக முடியும்? கீழே சாஞ்சிருக்கும்ல. இது எவ்வளோ இந்த சூழ்நிலை நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்? தூங்கியிருக்க நேரத்தில் வந்திருந்தோம். விடிகாலம் வந்ததால் கொஞ்சம் மற்றவங்க வந்து எழுப்பினதால நாங்கள் கொஞ்சம் பசங்களை மட்டும் கூட்டின்னு வெளியே போயிடும். இந்த கடை மட்டுமே கொஞ்சம் மேலே இருந்தது தான் இப்போ பள்ளத்தில் இறங்க பள்ளத்தில் இருக்கு. அது எப்படி அந்த கடையை எக்ஸ்பிளைன்? தண்ணி அந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே அந்த பக்கம் அடிச்சு போகல, அது எல்லாமே சுற்றி இந்த பக்கம் இது பாருங்க, அதோட போயிட்டு இது எல்லாமே அடிச்சுட்டு போயிட்டு அப்படி இந்த கடையிலேருந்து இந்த பக்கம் போய் அண்ணாண்ட தண்ணி போயிடுச்சு அந்த பில்டிங்கில். இது கிட்டத்தட்ட தண்ணி நிறைய தேங்குமா எப்போவுமே? எப்பயும் தேங்குது. இது வரைக்கும் வந்ததில்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த வரைக்கும் வந்ததில்லை இங்கெல்லாம். இதுதான் இப்போ ஃபஸ்ட் டைம். நாங்கள் இங்கே வந்து ஒரு 2 வருஷமாக இருக்கிறோம். ஊரில் இருந்தோம், வாடகை வீட்டில் இருந்தோம். இப்போ தான் 2 வருஷமாச்சு இங்கே வந்து. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. இங்கே தான் நாங்கள் 2 வருஷமாக இருக்கோம். பில்டிங்கே இன்னும் கட்டி முடிக்கல, அரைகுறையமாக தான் இருக்குது. சரி, வேறு சூழ்நிலை இல்லை, அதனால் வந்தாச்சு. கொஞ்சம் நல்லா இருக்குது. அதில் கொஞ்சம் விவசாயம் பண்ணியிருந்தோம், அதை வச்சு அப்படியே பார்த்துருந்தோம். விவசாய நிலமும் எல்லாம் தண்ணி வந்து அதுவும் பாழாக போச்சு. இப்போதைக்கு சேஃப் இல்லை, ஆனால் இருந்தாலும் பகலில் இங்கே தான் இருக்கும். நைட்டில் எதிர்க்க மாடியில் அங்கே போய் ஸ்டே பண்ணுறோம். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்படி நம்ம சொந்த வீடு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறோம், வெளியே ஒவ்வொரு இதுக்கும் மாறுறது, அதை சொல்லுங்கள். ஆமாம், ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. பசங்கள்லாம் இப்போ 3 நாள் வேறு வீட்டில் ரிலேஷன் வீட்டில் இருந்தோம், அவங்களுக்கும் சிரமம். அதனால் வந்தாச்சு. இங்கே வந்து ஏதோ கொஞ்சம் ஃபுட்டோ ஏதோ கொடுக்குறாங்க, அதை வச்சு பார்த்துட்ருக்கோம். இன்னும் நார்மலான சூழ்நிலைக்கு இன்னும் வரல. இன்னும் எப்படி இருந்தாலும் 1 வீக் ஆகும் போல் இருக்குது. இருந்தாலும் இப்போ கடையை திறந்து வியாபாரம் பண்ணுறதுனால எதுவும் பண்ண முடியாது. நம்ம சின்னதாக ஒரு டைலர் ஷாப் தான் பண்ணுறோம். இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் நார்மலான சூழ்நிலைக்கு அதை 1 வாரத்துக்கு மேலே ஆகும். இன்னும் மொத்தமாக மாறணும்னா 1 மந்த் ஆகும் கண்டிப்பாக. 1 மாதத்துக்கிட்ட ஆகும். இன்னும் நாங்கள் நார்மலாக படுறதுக்கு எல்லாமே மழையில் போயிடுச்சு. பாத்திரம் எல்லாமே போயிடுச்சு. இது எங்கள் சின்ன மாமனார் பக்கத்தில் ஊர். அவரும் தான் கொஞ்சம் மழையில் உயிர் இழந்துட்டார் இந்த வெள்ளத்தில் தான். வீடு அங்கே இருக்குது பள்ளத்தில். அவங்க 3 பேரும் தெரியாது. 3 பேர் அவங்க 3 பேருமே மாடிக்கு போயிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு கால் பண்ணாங்க, நாங்கள் மாடியில் இருக்கோம், எங்களை வந்து காப்பாற்றுங்க. எங்களை சேவ் பண்ணிட்டு அவர் போகிறதுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு. அவங்க வீட்டுக்கு போக முடியல. அவரோட ஃப்ரெண்டை வச்சு கயிறு கட்டி போனாங்க. இவங்கள தள்ளின உடனே போக முடியல, ரிட்டன் வந்துட்டாங்க. அவங்க தண்ணியில் குதிச்சிட்டாங்க. போயிட்டு நைட்டு 12 மணிக்கு தான் அவங்க எங்கள் மாமியாரும் கொழுந்தனாரும் மட்டும் காப்பாற்றினாங்க. மாமனார் மறுநாள் காலையில் பாடியாக தான் கூப்பிட்டு வந்தாங்க வெள்ளத்தில். ஆமாம், அவங்களோட கடை தான் இது. இந்த கடை ஆமாம், எங்கள் சின்ன மாமா இன்னொரு மாமனார் வீட்டில் தான் அங்கே இருக்காங்க, ஏமாப்பூரில். அங்கே தான் இப்போ இருக்காங்க. மாமனார்னா எங்கள் சின்ன மாமனார். இப்போ அவங்க இங்கெல்லாம் வருவாங்களா கடைகளுக்கு? ஆமாம், அவங்களாம் வருவாங்க, இங்கே தான் வருவாங்க. அவங்க எப்படிப்பட்ட குணம்? அவங்க நல்ல கேரக்டர் தான். நல்ல அவர் கொழுந்தனார் வெல்டிங் ஷாப் இங்கே வச்சுருந்தாரு, அதை வச்சு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? அவருக்கு 24 வயசு ஆகுது. 24 வயசு ஆகுது கொழுந்தனாருக்கு. மாமனாருக்கு ஒரு 55க்கு மேலே இருக்கும். அவங்க பார்த்து கட்டியிருப்பாங்க. ஆமாம், அப்படிதான் பார்த்து தான் கட்டினாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அது சும்மா 10க்கு 10 ரூம் தான், ரொம்ப பெருசாகவும் இல்லை. அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டினாங்க. அது சாஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. அவங்க கடை இடிஞ்சது கூட தெரியாதுல்ல? தெரியாது, அவருக்கு தெரியாது. கொழுந்தனார் வந்து தான் அப்பாவும் போயிட்டாரு, நம்ம பிஸ்னஸ் பண்ணுற வேலையும் போச்சே அப்படின்னு ரொம்ப உட்காந்து அழுதுட்டார். கிட்டத்தட்ட ஒரு நிர்பந்தமாக வாழ்க்கை. ஆமாம், எதுவுமே இல்லை அவங்களுக்கு. எல்லாமே இப்போ புதுசாக தான் பண்ணணும். இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு? இப்போ என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, இதை சீர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எதனா ஒரு உதவி செய்யணும். ஏதோ எங்களுக்கு எதனா ஒரு இதை சரி பண்ணுறதுக்கான ஏதோ கவர்மெண்ட்டில் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீட்டெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 6 மணி போல் ஃபோன் பண்ணாங்க. இதே போல் நாங்கள் மெத்தையில் இருக்கோம், எங்களை யாரும் வர முடியல, வெளியில் இருந்து யாருனா காப்பாற்றுங்க, எங்கள் ஃபயர் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணுங்க. அவங்க ஃபயர் ஆஃபீஸ் ஃபோன் இது ஃபயர் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணக்குள்ள எங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் வேணும். அவங்களுக்கே இன்ஃபார்ம் பண்ணல, தெரில. அவங்க வண்டி உள்ளே தான் இருக்குது, ஒரு வண்டி இன்னும் வெளியே வரல. அவங்கள நாங்களும் ஏதோ பசங்களை வச்சு கொஞ்சம் லிமிட்டாக இருக்க வரைக்கும் போக முடியல. போய் பார்த்தோம், முயற்சி பண்ண முடியல. அதுக்கப்புறம் இதில் இருந்து டிஆர் இதில் வந்தாங்க மீட்பு படை. அவங்களும் போயிட்டு பண்ணி பார்த்தாங்க, அவங்களும் போக முடியல அங்கேருந்து.
அவங்களாலையும் தண்ணியில் மீறி போக முடியல. மறுநாள் தண்ணி வடிஞ்சா பிறகு தான் அவங்க போய் 2 பேர் தான் நைட்டில் ஒரு 12 மணி 1 மணிக்கு தான் 2 பேரை மட்டும் மீட்க முடிஞ்சுது. அவர் வந்து மறுநாளுக்கு தான் காலையில் தான் அவரை பாடியை தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுதான் பண்ணி கட்டினது எல்லாமே வேலை ஆயிடுச்சு. வேலை அந்த எல்லாமே வெல்டிங் கடை வேஸ்ட் சுத்தமாக போயிடுச்சு. இந்த பில்டிங் சாஞ்சிச்சு. எப்பவுமே இங்கே தான் இருப்பாரா? ஆமாம், அங்கே அவங்க நிலம் அவங்க அந்த நிலத்தில் அவங்க அங்கே தான் தங்கியிருப்பாங்க. இங்கே வந்து வேலை செய்வாங்க. போய் அங்கே தான் படுத்துக்குவாங்க நைட்டில். தெரியல, அவங்களுக்கும் தெரியல தண்ணி இவ்வளோ வரும்னு அவங்களுக்கும் தெரியல. இல்லாட்டினா அவங்க சேஃபாக வந்திருப்பாங்க. தண்ணி தெரியாதால அவங்களும் தான் 6 மணிக்கு தான் அவங்களுக்கே தெரியுது. அவங்களும் ஏஞ்சி வந்த அப்புறம் தான் தெரியுது. இங்கே ஜனம் நடமாட்டம் அடிக்க சீக்கிரம் பண்ணிட்டேன். அங்கே வந்து தெரியல, அவங்க அதுக்கப்புறம் ஏஞ்சி வர முடியல. நீலா துயரம் தான். இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்? அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப அது பல வருஷங்கள் ஆகும் அதுலேருந்து அவங்க வரணும்னா. ஏன்னா எல்லாமே போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. எதுவுமே இப்போ வேலை, பில்டிங், வீடு எல்லாமே போயிடுச்சு. அவங்களாம் இப்போ அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. ஏன்னா அப்பா இறந்துட்டார். அவங்க அப்பா, அவங்க பையன் மட்டும்தான், அவங்க அம்மா மட்டும். சின்ன பையன் வர. ஆமாம், கல்யாணம் ஆகிற பையன். ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான். இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் எவ்வளோ நாள் எடுக்கும்? இல்லை, இது எதுவும் நம்ம இப்போதைக்கு என்னால் இப்போ சரி பண்ண முடியாது. இது இன்னும் அது யாருன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட்லேருந்து அதை சரி பண்ணுறதுக்கு எதனா நிவாரணம் கொடுத்தா சரி பண்ண முடியும். இல்லாட்டினா கொஞ்சம் கஷ்டம். இந்த இப்போ வீடு பேஸ்மெண்ட் இடிஞ்சிருக்குது, அப்பவும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்களா? ஆமாம், வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன பண்ணுறது, மேலே வேறு பசங்களை எல்லாம் பார்க்கணும்ல. பெரிய பொண்ணு காலேஜ் போகிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் செய்யணும். அவங்கள ஊருக்கு அனுப்புறதுக்கே பணம் இல்லை. ஏதோ நம்ம தச்சா தானே ஏதோ கொஞ்சம் பண்ண முடியும். என்ன பண்ணுறது, செஞ்சு தான் ஆகணும். சின்ன குடும்பம் தான். எங்கள் வீட்டுக்காரர் விவசாயம் தான் பார்க்குறாரு. அதுவும் அந்த நிலமும் போச்சு. எல்லாம் விவசாயம் மகசூல் முதல் வச்சதெல்லாம் போயிடுச்சு தண்ணியில். இதெல்லாம் செஞ்சால் தான். இப்போ ஒரு வாரமாகவே பிள்ளைய காலேஜுக்கு அனுப்ப முடியல. வெளியில் கவர்மெண்ட் காலேஜில் தான் கோயம்புத்தூரில் படிக்கிறா. அவளுக்கு ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கே முடியாத தான் அவள் வீட்டிலே இருக்கா. இப்போ நான் சரி ஏதோ செஞ்சால் தான். அவங்க அரசாங்கத்தை எதுவும் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம வேலையை நம்ம பார்ப்போமே. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் கொடுக்குறப்ப கொடுக்கட்டும். ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செய்யலாமே. இருந்தாலும் கீழே அடியில் அவ்வளோத்துக்கு அரிச்சிருக்குது. பயம் இருக்கா? கொஞ்சம் பயம் இருக்குது. பகலில் அப்படியே கொஞ்சம் இருக்கும். நைட்டில் எழுத்து மாடியில் போய் தங்கிக்கிறோம். பசங்கள்லாம் வச்சிங்கன்னா அப்படி தான் பார்த்துட்டு போயிருக்கோம். இப்போ இது வரைக்கும் ஒரு 4-5 நாளாகவே அப்படி தான் போயிட்டுருக்கு. சரி பார்த்துக்கலாம், செஞ்சு தான் ஆகணும். எல்லாத்தையும் சமாளித்து தான் ஆகணும். சூழ்நிலை அப்படி இருக்கக்குள்ள பண்ணிட்டு தான் இருக்கணும். இந்த பணக்காரங்க கூட எப்படினாலும் வாழ்ந்துப்பாங்க. ஏழை மக்கள் கூட ஏதாவது இல்லைன்னா கூட இருந்துப்பாங்க. சாமானிய மக்கள் ரொம்ப மிடில் கிளாஸ். நம்ம எல்லாத்துக்கும் எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை இல்லைங்களா? ஸோ போராடி தான் ஆகணும். எதுவும் போராடாமல் கிடைக்காது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு தான் இருக்கணும். கஷ்டத்தையும் எல்லாத்தையும் சமாளித்து தான் போகணும். அப்படி தான் போயிட்டுருக்குது இப்போ. அதனால் நீங்கள் எப்போ என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? இப்போ நாங்கள் நேற்றுலேருந்தே கரண்ட்டு ஓரளவு வந்தது, போயிட்டுருக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நேற்றுலேருந்து. பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? இல்லை, பாப்பா அதான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறாங்க. தம்பி 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். பாப்பாவும் கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் காலேஜில் தான் படிக்கிறாங்க. எங்கே வெள்ளம் பாதிச்சிருச்சு, இவ்வளோ சூழ்நிலை, கரண்ட் இல்லை, 4 நாளாக தெரியாது. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ், தங்குற இடம் கட்டியே ஆகணும். பிள்ளைக்கு சாப்பாட்டுக்கு ஃபீஸ் கட்டியே ஆகணும். இதை நம்ம அதுக்காக நம்ம உழைச்சி தான் ஆகணும். நம்ம சம்பாரித்து கொடுத்து அவங்கள அனுப்பிடணும். எப்பயே 4 நாள் காலேஜ் லீவு தான். இப்போ மண்டேவிலேருந்துனா அவங்கள அனுப்பணும், திங்கக்கிழமையிலேருந்து. அதை சமாளித்து தான் ஆகிட்டுருக்கும். அதனாலவே இப்போ உட்காந்து ஸ்டிச் பண்ண வேண்டிய வேலை. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.